சார் சார் விக்டிம் இருந்தால் சார் கீழே வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் யார் பார்த்தாங்க? செக்யூரிட்டி சார். அவர் இங்கேயே தங்குறதுனால விஷயம் வெளியே போக வாய்ப்பில்லை. ஓகே. கேம்பஸ் டைரக்டருக்கும் வாட்ச்மேனுக்கும் மட்டும் தான் தெரியும் இல்லையா? ஆமாம் சார். அதர் ஃபேக்கல்ட்டிஸும் ஹாலிடே பீரியட்னால வரல சார். பட் ஹாஸ்டலர்ஸ் நாளைக்கு இங்கே திரும்பி வந்துடுவாங்க சார். விக்டிமோட டீட்டெயில் சீக்கிரம் கலெக்ட் பண்ணுங்க. கேம்பஸ் டைரக்டரையும் வாட்ச்மேனையும் அவங்க என்கொயரி ரெடி பண்ணுங்க. ஓகே சார். சார், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. விஷயம் மீடியா அண்ட் பப்ளிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். அது ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஃபாரன்சிக் அண்ட் அட்டாப்சி ரிப்போர்ட் சீக்கிரம் வர மாதிரி பாருங்கள். சார், அட்டாப்சி ரிப்போர்ட் படி சூசைட்னு வந்திருக்கு சார். அவன் ஃபோன் செக் பண்ணதுலேயும் எந்த எவிடன்ஸும் இல்லை சார். எந்த டெத் நோட்டும் இல்லை. அவன் ஏன் அப்படி பண்ணான்றது இன்ன வரைக்கும் ஒரு மிஸ்டீரியஸாக இருக்குது சார். தீபாவளி ஹாலிடே முடிஞ்சு பசங்களாம் இன்றைக்கி திரும்ப வராங்க சார். ஸோ நம்ம சீக்கிரமாக முடிக்கணும். ஒரு 17 வயசு பையன் ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? தெரில சார். பட் அந்த பையன் ஒரு ஆர்ஃபன். ஸோ ரிலேட்டிவ் யாரும் இல்லை சார். இந்த பையனோட ரூம்மேட்டை நான் பார்க்கணுமே. ஓகே சார். தமிழ் யார் நீ? சார் இது யார் ரூம் சார்? என்னாச்சு சார்? யாரு சார் இது யார் ரூம் சார்? என்னாச்சு சார்? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே. அலெக்ஸோட பாடியை நீங்கள் எப்போ பார்த்தீங்க? காலையில் 5 மணிக்கு லைட் ஆஃப் பண்ண போகிறப்ப பார்த்தேன் சார். அலெக்ஸ் எப்படி? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நல்ல பையன் சார். ரொம்ப டீசனான பையன். ரீசெண்ட் டேஸில் அவன் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது நீங்கள் ஏதாவது நோட் பண்ணீங்களா? ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருந்தான். ரீசெண்ட் டேஸில் அலெக்ஸோட ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை சார், குழப்பம் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்துச்சு. அவனுக்கு நாங்கள் தான் ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணி தந்தோம். ஓகே, வில் கால் யூ. ஓகே சார். சார் சார் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் நாளாகவே இந்த குட் ஸ்பிரிட்ஸ் கிட்ட ஃப்ரீக்வன்சி மூலிமா பேசுகிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் சார். அது மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு லீடு கிடைக்கலாம் சார். தேங்க்யூ சார். சார் என்ன சார் ஆம்பாட்டு ஏதோ சொல்லிட்டு போகிறான், நீங்களும் சரி பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. மோகன், இந்த கேஸில் அந்த பையன் தான் ப்ரைம் சஸ்பெக்ட்.
நம்ம அவனை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. क्या ट्रेडिंग बच्चों के लिए सेफ है? 16-17 साल की तुम्हारी उम्र है और अभी से तुम ट्रेडिंग के बारे में सोच रहे हो, तो फर्स्ट ऑफ ऑल आई वांट टू कॉन्ग्रेचुलेट यू. तुम तुम्हारी उम्र से 4 कदम आगे हो, तुम तुम्हारी उम्र से 4 साल भी आगे हो सोच में भी. இப்போ நான் அலெக்ஸோட குட் ஸ்பிரிட் கூட ஃப்ரீக்வன்சி மூலமாக கம்யூனிகேட் பண்ண போகிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன நடந்தாலுமே நீங்கள் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காதீங்க சார். அலெக்ஸ், நான் ரோஹன் பேசுகிறேன். நான் பேசுறது உனக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியும். நான் இங்கே உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்காக வரல. பட் நீ ஏன் சூசைட் பண்ணிக்கிட்ட அப்படின்ற ரீசனை மட்டும் என்கிட்ட சொல்லு. நீ பேசுறது இப்போ இந்த வாக்கி டாக்கி மூலியமாக எனக்கு கேட்கும். ரோஹன், நான் ஒரு ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன் ரோஹன். என்னுடைய எல்லா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டையும் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்னை அவங்க ஏமாற்றிட்டாங்க. என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரோஹன். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் தான் நான் சார் அந்த வாய்ஸில் கேட்ட மாதிரி எல்லாமே ரியலாகவே நடந்துகிட்ருக்கு சார். இது ஒரு பெரிய பிக் ஸ்கேம் போய்ட்டுருக்கு சார். நம்மளோட ஆப்ரேஷன் D26 எக்ஸிக்யூட் பண்ணுறதா சார் நல்லது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். Hi, this is Inspector Sharvesh here. This video is not just a video, but a statement to many influencers out there. மக்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபேம் கொடுத்துருக்காங்க. Even many of you survive with that. But they gave this because they believe you guys are the stress busters, entertainers, etc. அவங்களுக்குலாம் தெரியாத ஒரு விஷயம், நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ்ன்ற பேரில் பண்ணுற கொலை இல்லை சூசைட். புரியல? ஒரு 17 வயசு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். என்னன்னு பார்த்தா ஆன்லைன் ஸ்கேம்ஸில் மாட்டிகிட்டு இருந்திருக்கான். அவன்கிட்ட இருந்த ஸ்காலர்ஷிப் பணத்தெல்லாம் போட்டு ஏமாந்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆன நீங்கள் உங்களோட ஃபேமை மிஸ்யூஸ் பண்ணது தான். இதுக்கப்புறமாவது உங்களுக்கு இருக்க ஃபேமை மிஸ்யூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக யூஸ் பண்ண பாருங்கள். Then only you guys will not fall under echoes of these scams. Jai Hind.